கிட்டத்தட்ட 300 பவுன் நகையும் 70 லட்ச ரூபா காரும் 2.5 கோடி ரூபா செலவு பண்ணி தன்னோட வீட்டோட மகாராணி அந்த வீட்டுல போய் நல்லா வாழுவான்னு ஒரு நம்பிக்கையோட இவ்வளவு பண்ணி தன்னோட மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளே ரித்தினியாக்கு கவின் குடும்பத்தினால பல விதத்துல நிறைய டார்ச்சர் எல்லாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாஷிங் மிஷின் இருந்தும் கையால தான் துணி துவைக்கணும், பாத்திரத்தை விளக்கணும், கிச்சனுக்குள்ள போகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு வீட்டை பூட்டிட்டு போறது, போன் பேசக்கூடாது, போன் நோண்டக்கூடாது, ஏதாவது ஒண்ணா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நிக்க வச்சு கேள்வி கேட்கறதும் இது போன்ற பல டார்ச்சர்களை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் கவினோட ஃபேமிலி மன ரீதியா இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிறப்போ இன்னொரு பக்கம் கவின் உடல் ரீதியா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான டார்ச்சர் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாய். அதாவது இவங்க எந்த அளவுக்கு ஆரம்பத்துல டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்கன்னா ரித்தனியா வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்க சாப்பாடு எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம காருக்குள்ள வச்சு சாப்பிடுற அளவுக்கு இவங்க டார்ச்சர் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரொம்ப மனம் உடைஞ்சு போன ரித்தனியா அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அங்க கவினால ஏற்படுற பிரச்சனையை சொல்லாம வீட்டுல உள்ள வரதட்சணை குடும்பம் பல விஷயங்களை மட்டும் அடிக்கடி சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறமும் ரொம்ப ஒரு கவினாலையும் அவங்க குடும்பத்தினாலையும் டார்ச்சர் அதிகமாக ஆரம்பிக்குது. இதனால வேற வழியே இல்லாம ரித்தனியாவும் வீட்டுல வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல வீட்டுல ராணி மாதிரி கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு துருன்னு இங்கிட்ட அங்கிட்டும் சின்ன வயசுல இருந்து ஓடிக்கிட்டு இருந்த தன்னோட பொண்ணு இன்னைக்கு சோகமா ரொம்ப டிப்ரெஷனா இருக்கதை பார்த்து அண்ணாதுரை தன்னோட பொண்ணை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் தன்னோட பொண்ணை எப்படியாவது இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில கொண்டு வரணும்னு நினைச்ச அண்ணாதுரை உடனே தன்னோட ஒய்ஃபையும் தன்னோட பொண்ணையும் கூட்டிட்டு பாலக்காடு முடிக்க டிராவல் போறாரு. அந்த நேரத்தில் ரித்தனியா அந்த வீட்டுல நடக்கிற பல கொடுமைகளையும் பல விஷயங்களையும் சொல்றாங்க. ஆனால் இருந்தாலும் கவினால உடல் ரீதியா ஏற்படுற கொடுமையை மட்டும் வெளியில சொல்லவே இல்லை. பாலக்காடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரித்தனியா மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அதாவது இதுக்கப்புறம் நம்ம இங்க தான் நம்மள பார்க்கப்ப நம்ம அப்பா அம்மாக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே நேரத்தில் இங்க இருந்தா நமக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்குன்னு உணர்ந்த ரித்தனியா உடனே ஆஸ்திரேலியா இருக்க தன்னோட தம்பியோட போயிட்டு அங்க ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிட்டே அங்க கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிம்லாம் எடுத்து அனுப்புறாங்க. அந்த நேரம் பார்த்து கவின் குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து ரித்தனியாட்ட வந்து சமாதானம் பேச ஆரம்பிக்கிறாரு. திருமணம் ஆனோடனே இதுமே கோச்சிட்டு பொண்ணு வரக்கூடாதுமா, கோச்சிட்டு வந்தா இந்த சொசைட்டி ரொம்ப தப்பா பேசும், இதனால உங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிரும், என்ன பிரச்சனை இருந்தாலும் புகுந்த வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு போயிடுறாரு. இதை என்ன கொடுமலா ரித்தனியோட அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு தன்னோட பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா டிப்ரெஷன்ல இருந்து வெளியில கொண்டு வந்துருக்கப்ப இந்த விஷயத்துக்கு அப்புறமா டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா உடனே ரித்தனியா கூப்பிட்டு தனியா உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ரித்தனியா அழுதுகிட்டே என்னால இன்னமே அந்த வீட்டுல போய் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க கவினால ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் சொல்லி தன் உடம்புல இருக்கிற காயங்கள் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ரித்தனியா அம்மா நடுங்கி போறாங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு ராணி மாதிரி ஒரு தூசி திரும்ப படாம தன்னோட ஆசை மகளை அவ்வளவு பொத்தி பொத்தி வச்சு வளர்த்த மகளை இத்தனை நாள் தன்னோட மக அங்கே ஏதோ வரதட்சணை குடும்பம் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைச்ச அந்த ரித்தனியாவோட அம்மாவுக்கு இந்த விஷயத்தை கேட்டோன்னு தன்னோட மக அந்த வீட்டுல உடல் ரீதியா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரிஞ்சோடனே நடிக்க போன அவங்க அம்மா இதுக்கப்புறம் அந்த பையனோட வாழ்க்கை வேணான்னு முடிவுக்கும் வந்தாங்க. அதே நேரத்தில் இந்த பிரச்சனை இருந்து ரித்தனியாவை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி எவ்வளவோ சொல்லி ரித்தனியாவை சமாதானம் பண்ண முயற்சி பண்றாங்க. அதே நேரத்தில் ரித்தனியா ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தனால பூச்சி மருந்து வாங்கி குடிச்சிடுறாங்க. இது ரொம்ப மோசமான விஷயம். தன்னோட வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்த தன்னோட பொண்ணு போற வீட்லயும் மகாராணி மாதிரி வாழணும்னு ஒரு ஆசையோடைய கனவோடைய 300 பவுன் நகையும் 70 லட்ச ரூபா காரும் 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த தன்னோட பொண்ணு நல்லபடியா வாழ்வான்னு நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்த அண்ணாதுரைங்கிற அந்த மனுஷன் ஏதோ தவறுதலா ஒருத்தனுக்கு ஒருத்தி ஏதோ பொண்ணு இறந்த துக்கத்துல ஏதோ சொல்லிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை புடிச்சுக்கிட்ட சோசியல் மீடியால பல பேர் அந்த மனசுல போட்டு அந்த திட்டு திட்டிக்கு இருக்காங்க.